morning students. In this video we are going to see term 2 science 4th standard 3rd unit plants. Plants lesson oda evaluation page பார்க்கலாம். First Roman, choose the correct answer. First one, the tip of the leaf is 4 options கொடுத்திருக்காங்க. அதுல B apex, இலையின் நுனி பகுதி தான் apex கொடுத்திருக்குது. Second one, which one of the following is a primary producer? 4 ஆப்ஷன்ல எது முதன்மை உற்பத்தியாளர்னு கேட்டிருக்காங்க. இதுல plant, A plant, option A plant, தாவரம். Third one, which flower blooms during winter? குளிர்காலத்தில் பூக்கக்கூடிய பூ. 4 ஆப்ஷன்ல C December, C December. Fourth one, choose the ornamental plant from the list. C travelers palm, விசிறி வாழை, C travelers palm. Fifth one, which plant flower is edible? Cauliflower, உண்ணக்கூடிய மலர் எதுன்னா cauliflower, A cauliflower இல்லையா. Second Roman, fill in the blanks. First one, during photosynthesis dash is produced and stored in the leaf. ஒளிச்சேர்க்கையின் போது டேஷ் உற்பத்தி செய்யப்பட்டு இலையில் சேமிக்கப்படுகிறது. என்ன உற்பத்தி செய்யப்படுகிறது? உணவு உற்பத்தி செய்யப்படுகிறது. ஃபுட் எழுதிக்கங்க, FOOD ஃபுட். Second one, green plants have dash pigment. பசுந்தாவரங்கள் dash நிறமியை கொண்டுள்ளன. green நிறமியை கொண்டுள்ளன. Third one, onion is a dash part of a plant. வெங்காய தாவரத்தின் dash பகுதியாகும், ஸ்டெம் பகுதியாகும். ஸ்டெம் எழுதிக்கங்க. அடுத்து the male part of the flower is, மலரின் ஆண் பகுதி ஸ்டேமன் எழுதிக்கங்க. Fifth one, an example for edible seed is dash, rice. உணவாக பயன்படும் விதை ரைஸ் எழுதிட்டீங்களா? Third Roman, answer the following in 1 or 2 words. First question, which is the female part of the plant? தாவரத்தின் பெண் பகுதி எது அப்படின்னாக்கா pistil is the female part of the plant. திருப்பி சொல்றேன், pistil is the female part of the plant. Second one, write the name of any one of the leaf that is used as a food. உணவாக பயன்படும் இலை. எக்ஸாம்பிள் cabbage, கோஸ்ல முட்டைக்கோஸ் சொல்லுவோம், cabbage. Third one, which flower bud is used as spices in food? உணவில் நறுமண பொருளாக பயன்படும் பூ எதுனா clove, கிராம்பு, க்ளோனா கிராம்பு. Fourth one, what are the nutrients present in the seeds? விதைகளில் காணப்படும் சத்துக்கள் என்னென்ன இருக்குன்னா carbohydrates and proteins, புரதச்சத்து. The nutrients present in the seeds. Fifth one, write any one of the flower that blooms in summer. கோடை காலத்தில் பூக்கும் மலர்களுள் ஏதாவது ஒன்று இல்லையா. ஜாஸ்மின் இல்லைனா ரோஸ் கூட எழுதிக்கலாம், மல்லிகை, ரோஜா. Fourth Roman, answer briefly. First question, write the parts of the leaf. இலையின் பாகங்களை எழுதணும். பேஜ் நம்பர் 77. லீஃபோட பார்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா. பார்ட்ஸ் ஆஃப் எ லீஃப்னு கொடுத்துருக்காங்க. அதில் பிளேட், அஃபெக்ஸ், மிட்ரிப், வின்ஸ், பெட்டியால், ஸ்டேமன் பின்பக்கம் வரைக்கும் வருது இல்லையா. இது ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். ஃபுல்லுமே எழுதிக்கிங்க. செகண்ட் கொஸ்டின், டு டிஃபைன் photosynthesis. பேஜ் நம்பர் 78. Photosynthesis is a process by which plants make their food using chlorophyll, water, carbon dioxide in the presence of sunlight. அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. தேர்ட் கொஸ்டின், ரைட் த நேம்ஸ் ஆஃப் த எக்ஸாட்டிக் பிளான்ட்ஸ். அயல் தாவரங்களின் பெயர்களை எழுது. இதில் போட் லில்லி, குரோட்டன்ஸ், ஃபர்ன் இது தாவரம் இல்லையா. போட் லில்லி, குரோட்டன்ஸ், ஃபர்ன். ஃபோர்த் கொஸ்டின், ரைட் த நேம்ஸ் ஆஃப் எனி 2 அண்டர்கிரவுண்ட் ஸ்டெம் பிளான்ட். நிலத்திற்கு அடியில் காணப்படும் எவையேனும் 2 தண்டின் பெயர்களை எழுதுன்னு கொடுத்துருக்காங்க. ஆனியன், பொட்டேட்டோ. இதோட ஆன்சர் ஆனியன், பொட்டேட்டோ. ஃபிஃப்த் ஒன், ஒய் ஷுட் வி நாட் டச் பார்த்தீனியம் பிளான்ட்? நாம ஏன் பார்த்தீனியம் தாவரத்தை தொடக்கூடாதுன்னு கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 86ல் மோர் டு நோ கொடுத்துருக்காங்க இல்லையா. அதில் பார்த்தீனியம் பிளான்ட்ஸ் இருக்கு பாருங்க. பார்த்தீனியம் அந்த பேரா ஃபுல்லுமே நோட் பண்ணிக்கணும். அதுதான் ஃபிஃப்த் கொஸ்டின் ஆன்சரு. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ரோமன், ஆன்சர் இன் டீட்டெயில். லீஃபோட பிக்சர் கொடுத்துருக்காங்க. மார்க் எனி 4 பார்ட்ஸ் அண்ட் டிஸ்கிரைப் த பார்ட்ஸ் ஆஃப் எ லீஃப். பேஜ் நம்பர் 77ல் லீஃப் பிக்சர் கொடுத்து அதோட பார்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. இலை நுனி, அபெக்ஸ், வெயின்ஸ், மிட்ரிப் நடுப்பகுதி,
பிளேடு இலைப்பகுதி, பெட்டியால் காம்பு இலைக்காம்பு இல்லையா. பார்ட்ஸ் எல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க பார்த்து. செகண்ட், draw a diagram of a flower and explain the parts of a flower. பேஜ் நம்பர் 83ல ஃப்ளவர் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஃப்ளவரும் அதோட பார்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. பார்ட்ஸ் ஆஃப் எ ஃப்ளவர், ஃப்ளவரை ட்ரா பண்ணி அதோட பார்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக குறிச்சிடுங்க. தேங்க்யூ சில்ட்ரன். இந்த லெசனோட டேர்ம் 2 முடியுது. டேர்ம் 3ல ஃபர்ஸ்ட் லெசனை பார்ப்போம்.